மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைக்கடல் என திரண்டு வாரி வாரி. விட்னஸை நீங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னதை தாண்டி கோ அக்யூஸ்டை சந்திக்க கூடாது அப்படின்னு போட்டாங்க. இப்ப கோ அக்யூஸ்ட்னு சொன்னால் அவர் பேர்ல சவுக்கு, மாலதி, நிதிஷ் பிளஸ் கேமராமேன் எல்லாரும். அதாவது அந்த பணம் நிதிஷுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த முதல்ல 86,000 என்னமோ டிரான்ஸ்ஃபர் பண்ணது. இப்ப அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது நிதிஷ் மீது பிசிஆர் ஆக்டும் போட்டிருக்காங்க. பேசவே வரக்கூடாதுன்னு இன்னும் 40 நாள் தான் தேர்தல் இருக்கு. ரஃப்லி ஏப்ரல் 10ஆம் தேதி. இந்த 40 நாள் அவர் வராமல் இருந்தால் ஆவரேஜா அவர் பேசினா 3 லட்சம் 4 லட்சம் காட்டுது. ஸோ அவ்வளோ பேர் ரீச் பண்றது. அண்ட் அவர் பேசுறது இன்னும் கலோக்கியெல்லாம் இன்னும் கீழே வரைக்கும் போகணும், தடுக்கணும் என்ற. இந்த கைதுகள் என்பது திட்டமிட்டு குரல் வலையை நசிப்பதாக இருக்கிறது. அதாவது கருத்து சுதந்திரம் தான் இது. அதை ஏன் தடுக்கிறாங்க? இதற்கு பெயர் தான் பாசிசம். ஆனால் பாஜகவை பாசிசம் என்று சொல்லுபவர்கள் யாரும் இதை சொல்றதில்லை. இதை கண்டிப்பாக அனைத்து பத்திரிகையாளரும் பார்க்கணும். வயசு பிரச்சனை இல்லை சார், அவருடைய எதிர்காலமே பாதிச்சிரும். நாளைக்கு அவருடைய கவர்மெண்ட் எந்த வேலைக்கும் அப்ளை பண்ண முடியாது. உங்கள் பேரில் வழக்கு இருக்கிறதுன்னு போட்டிங்கன்னா இனிமேல் அவர் எந்த வேலைக்கும் போகிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள். முதல்ல நான் சொல்கிறது, எதற்காக யூடியூப்பில் பேசுகிறதுக்கு வழக்கு போடுறீங்க? ஸோ இவர் திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 40 நாள் அவருடைய சேனல் நடத்தாமல் தடுப்பதற்காக இது பண்ணணும்னு பார்க்குறாங்க. இவரை மிரட்டினால் மற்ற சேனல்களும் கொஞ்சம் பயந்து பேசுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு குறைக்க முடியும்னு பார்க்குறாங்க. ஏன்னா மீடியாவுடைய பலம்தான். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தற்பொழுது சவுக்கு டீமில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சவுக்குக்கு ஆப்போசிட்ல இருந்து பேசக்கூடிய அந்த ஒரு நபர், அவரோட பேர் எல்லாம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் இன்னும் நேயர்களுக்கு புரியும்படியாக இருக்கும். தற்பொழுது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இதுக்கு முன்னாடி நடந்ததை நம்ம ஏற்கனவே சில நேர்காணலில் விவாதிச்சிருக்கோம். தற்பொழுது இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி பகிர்ந்துக்கங்க. அதாவது திரு சவுக்கு அவர்கள் முதல்ல ஒரு முறை கைதாகி வெளியில் வந்த பிறகு தற்போது அவரோடு லியோ இருந்தார். லியோ போன பிறகு நிதிஷ்னு ஒரு இவரை வச்சுக்கிட்டு அவர் விஷுவல் கம்யூனிகேஷனே படிச்சுட்டு பத்திரிகையாளர் ஆகணும் என்ற ஆசையில் தேனியை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் இவரோட இதில் ஆங்கராக 3 பேர், அங்கே அவரை பொறுத்த வரைக்கும் ஆங்கருங்கிறதோட 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவர் பிரதானமாக பேசுவார். ஸோ இப்படி பண்ணுற இடத்துல அதாவது அவர்கிட்ட நீங்கள் இன்னைக்கு யூடியூப்பில் பேசுபவர்களை பேசுவதற்காக கைது செய்யக்கூடாது என பல்வேறு தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க பேர்ல வழக்கு போட்டு தண்டனை வாங்கி தரலாம். ஆனால் இவருடைய பர்டிகுலர் கேஸ்ல ஏதோ ஒரு சினிமா தயாரிப்பு ஒரு பார்ல நடந்த சண்டையில் கைது செய்யப்பட்ட ஒருவர் போதை மருந்து, அவர் சினிமாவில் நடிக்கிறார், போதை காசுலன்னு சொன்னாங்க. அந்த தயாரிப்பாளர் இல்லப்பா நான் தான் தயாரிக்கிறேன், அவர் அதுல ஒரு சின்ன ரோல்ல தான் நடிக்கிறார், அதனால அந்த வீடியோவை எடுக்கணும்னு இவரை கேட்டுக்கொண்டதாகவும் அதுக்கு 10 லட்சம் கேட்டாருனோ 85,000 ரூபாய் நைட்டு 8 மணிக்கு இதில் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம இது ஃபோன்பே ஜிபேல இதுல அனுப்பிச்சிருக்காங்க. அதை திருப்பி அனுப்பிச்சா பிளாக்டுன்னு வருது. மறுநாள் காலையில 6 மணிக்கெல்லாம் கைது செய்யறதுக்கு 10 நாள் இருந்துட்டு வெளில வந்துட்டார். சரி, இப்போ அவர் வெளியில வர்றதுக்கு முக்கிய காரணம் அவர் சொன்னது அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவருக்கு ஏற்கனவே இதய நோய் இருப்பதனால் சவுக்குக்கு. ஸோ சுகர் உண்டு, அதை தாண்டி இதய நோய் இருப்பதனால செயற்கை ஸ்டென்ட் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஆனால் இதை தாண்டி அது கூட அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அங்கே என்ன பண்ணிட்டாங்க, அந்த 10 நாளில் அவரை தனிப்பட்ட சிறையிற்காக, அதாவது அவர் பக்கத்தில் ரூமில் வேற யாரும் கிடையாது, அவர் ரூம்லேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் தெரிகிற மாதிரி கேமராவை வச்சு சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். ஸோ இது திட்டமிட்டு ஒருவருக்கு மென்டல் பைத்தியம் முடிக்கிற மாதிரி செய்யறதாக இருக்கிறது என்ற வாதத்தை ஐ திங்க் நீங்கள் கூட திரு ராமமூர்த்தி அவருடைய வக்கீல பேட்டி எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன்.
அதனால இதெல்லாம் சொன்ன உடனே கண்டிப்பாக அவருக்கு இது பண்ணிட்டாங்க. ஐ திங்க் அதுக்கப்புறம் பெஞ்ச் மாறிடுச்சு. இந்த பெஞ்ச் வந்த பிறகு திருப்பி அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. வெளியில வந்துட்டு 40 நாளும் வீடியோ போட்டிருக்காரு. திருப்பி வீடியோல இந்த கேஸை பத்தியே பேசுறாரு. இல்ல போலீஸ் அதிகாரிகளை சொல்றாருன்னு உடனே இவர் கைதாக கூடன்னு வீடியோ போறதை நிறுத்தினார். ஆனா தீர்ப்பு வந்தப்ப என்ன ஹாஸ்பிட்டலே போய் சேர்ந்துக்கிட்டாரு. சேர்ந்துட்டு போட்டோ ஏதோ ஒன்று போட்டார். அதன் பிறகு வந்த பொழுது என்ன சொல்லிட்டாங்க, எப்பயுமே ஜாமீன் கொடுக்குறப்ப நீங்க எந்த ஒரு விட்னஸையும் கலைக்கக்கூடாது, உங்களுடைய பலத்தை யூஸ் பண்ணக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும் போய் ரெகுலரா அப்படின்னு வரும். ஆனால் இவருக்கு விட்னஸை நீங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னதை தாண்டி கோ அக்யூஸ்டை சந்திக்க கூடாது அப்படின்னு போட்டாங்க. இப்போ கோ அக்யூஸ்டுன்னு சொன்னால் அவர் பேர்ல சவுக்கு, அந்த 2 ஆங்கர் மாலதி, நிதிஷ் பிளஸ் அதர்ஸ்னு. இப்போ அதர்ஸ்னு சொன்னால் கேமராமேன் எல்லாரும். ஸோ இவர் என்ன பண்ணார், திருப்பி டீம் அதான் இப்போ என்ன பண்ணார், சவுக்கையும் மாலதியும் நிதிஷையும் விட்டுட்டு கூட இருந்த மற்றவங்கள வச்சுக்கிட்டு வீடியோ பண்ணார். கேமராமேனையோ இல்லாட்டி மற்றவங்க எடிட்டரை வச்சுக்கிட்டு. அதுவும் தவறுன்னு சொல்லிட்டு வந்த உடனே இப்போ போடாமல் இதாகிடுச்சு. அதில் அந்த ஜெயபிரகாஷ் என்ற கேமராமேனும் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். இப்போ நிதிஷ், அதாவது அந்த பணம் நிதிஷுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த முதல்ல 86,000 என்னமோ டிரான்ஸ்ஃபர் பண்ணது. இப்போ அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது அந்த சினிமா தயாரிப்பாளரோட. அதன் பிறகாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பற்றி நிறைய பேசியிருப்பார். அதாவது தான் ஜெயிலில் இருந்த பொழுது ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட பலரையும் சந்தித்தேன். அவர்கள் மிக தெளிவாக இதில் திமுகவின் ஒரு மூத்த அமைச்சரும் அதே போல காங்கிரஸ் கட்சி தலைவருக்கும் தொடர்பு இருக்கிறது. இதை தாண்டி இதில் சென்னை போலீஸ் கமிஷனருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் நிறைய பேசினது. இதில் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவார்னா, ஆம்ஸ்ட்ராங் கேஸில் இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு கோரிக்கை வச்சதில் திசை திருப்புற மாதிரி இப்போ தற்போதைய அந்த கட்சி ஆம்ஸ்ட்ராங் இருந்த அந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரை ரொம்ப கேவலமாக இழிவு செய்தெல்லாம் பேசியிருப்பார். அவர் இப்போ பட்டியல் ஜாதியை சேர்ந்தவருங்கிறதுனால அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க, என்னை மிரட்டினார்கள் அப்படின்லாம் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க, அந்த வழக்கில் நிதிஷ் மீது பிசிஆர் ஆக்டும் போட்டிருக்காங்க. அதாவது பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர், ஜாதியை பேர். ஸோ இப்போ நிதிஷையும் கைது பண்ணியிருக்காங்கன்னா இது அவரை பேசவே வரக்கூடாதுன்னு. இன்னும் 40 நாள் தான் தேர்தல் இருக்கு. ரஃப்லி ஏப்ரல் 10ஆம் தேதி. இன்னைக்கு காலையில் பேப்பர் பார்த்தீங்கன்னா 10th +2 எல்லா தேர்வுகளும் 6ஆம் தேதி முடிகிறது. ஏப்ரல் 6 அதுக்கப்புறம் அடுத்த மிடில் வருது. 10லேருந்து 12க்குள்ள வரக்கூடும். நான் சொல்றது earliestனாலே 10-12ஆம் தேதிக்கு மேலே தான் வரக்கூடும். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம இது பிப்ரவரி முடிஞ்சிடுச்சுன்னா ஏப்ரல் 30, மார்ச் 31 ஒரு 10 நாள் தான். இந்த 40 நாள் அவர் வராமல் இருந்தால், ஏன்னா நம்ம சேனல்னா ரஃப்லி 25,000லேருந்து 1 லட்சம் போகும் ஆவரேஜா. ஆனால் அவர் பேசினா 3 லட்சம் 4 லட்சம் காட்டுது. ஸோ அவ்வளோ பேர் ரீச் பண்ணுறது. அண்ட் அவர் பேசுறது இன்னும் கலோக்கியெல்லாம் இன்னும் கீழே வரைக்கும் போகணும், தடுக்கணும் என்ற பிரச்சனையாகவும் இருக்கு. இல்லை சார், அவர் பேசுறதுல பார்த்தீங்கன்னா 90% தினமலர் பேப்பரில் வருது, ஜூனியர் விகடன் பேப்பரில் தான் வருது. மீதி ஒரு 10 நிமிடம் மட்டும் சில தனிப்பட்ட நபர்களை தாக்குகிறார். அதுக்கு ஆதாரமும் இல்லை, சில தவறான செய்திகளையும் சொல்லியிருக்கார். நம்ம சொல்லியிருக்கோம், அந்த பாலத்து பக்கத்தில் இருக்கிற இடம் வேல்ஸ் காலேஜுக்கு சொந்தமானதுன்னார், அப்புறம் வேல்ஸுக்கு இல்லைன்னு, அப்புறம் இன்னொரு தொழிலதிபர்னார், அவரும் இல்லைன்னு சொன்னார்னு மாத்திரார். பட் அவங்க யாரும் வழக்கு போடல. சார், பிரச்சனை தவறாக பேசினார் அப்படின்னு வழக்கு போட்டால் பிரச்சனை இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பேசியதை தாண்டி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கினார், மிரட்டினார், அடித்தார், கொலை முயற்சி, இப்படி எல்லாம் கொண்டு போறாங்க. சரி, இதெல்லாம் மீடியால அவருக்கு சாதகமாக யாரும் பேசலை. ஏன்னா எந்த சேனல்லையும் இந்த மாதிரி பண்ண முடியும்னா, அரசியல் விமர்சனம் என்பது தேர்தல் நெருங்க யாரை வேணாலும் என்ன வேணால் பேசக்கூடும். ஏன்னா அரசியல் மேடைகளில் தரம் தாழ்ந்து பேசுவதுன்னு சொன்னால், இப்பொழுது திமுகவை சேர்ந்த ஒருவருக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கு. அமைச்சர் பொன்முடியை திருப்பி இந்த மாதம் இதுக்கு கூப்பிட்டுருக்காங்க செய்து. ஸோ இன்னும் சொல்ல போனால் உதயநிதி அவர்கள் வழக்குகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ சாதாரண நம்மளை போல அரசியல் கமெண்டேட்டர் இதோட ஆதாரங்களோடு பேசினா கூட இந்த மாதிரி நம்பரை வச்சு ஒரு அக்கௌண்ட்டை போட்டால் என்ன முடியும். மற்ற நெல்சன் சேவியர் போன்ற பத்திரிகையாளர் சங்கங்கள் இதை கண்டிக்கல. ஸோ இவர்களுக்கு இன்னும் தைரியம் வருகிறது. என்றாம் போன்றவர்கள் பேரு அவங்களையுமே விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. நெல்சன் சேவியர் அந்த மாதிரியான ஆட்களையுமே விமர்சனம் பண்ணி இல்லை பண்ணுறது இருக்கட்டும் சார். இன்னைக்கு அவங்கள கை வச்சு அதே நிலைமை உங்களையும் நாளைக்கு பண்ண முடியும். இன்னைக்கு இது உதாரணமாக புதிய தலைமுறை சேனலில் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு அவங்கள பின்னாடி தள்ளினாங்க. இதிலிருந்தே அரசு கேபிள் இதிலிருந்து இப்போ ஆர்டர்லேருந்து மாற்றி இதாகிடுச்சு. இப்போ அந்த மாதிரி யார் வேணாலும் பாதிக்கப்படலாம், யார் வீட்டுக்கு வேணாலும் கைது பண்ணலாம். சார், இப்போ நம்ம என்னை கூப்பிடணுங்கிறதுனால என்னுடைய நம்பர் ஒரு 100 சேனலில் என் நம்பரை வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட யாருக்காவது வாங்கிட்டு ஜிபே போட்டுட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போலீஸ் வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்?
ஸோ இது வந்து பிரச்சனைக்குரிய விஷயம். இது திட்டமிட்டு செய்யப்படுகிறதா என்னன்னா, வாரம் ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வருகிறது. அதாவது யாரையும் அனாவசியமாக கைது செய்யாதீர்கள். நேற்றுக்கு பார்த்தா கர்நாடகா ஹைகோர்ட்டில் 2 பேர் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் உடஞ்ச பிறகு போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஆண் மீது 10 வருஷத்துக்கு மேலே தண்டனை பிரிவு போடுறீங்க. அத்தனை நாள் சேர்ந்து இருந்துட்டு இப்போ அதை ரேப்புன்னு கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்க கூடாது. அந்த மாதிரி வழக்குகளை கூட நிதானம் காட்டுங்கள்ங்கிறப்ப இது வெறும் ஒரு யூடியூப்ல பேசுபவர்கள் மீது 8 வருஷத்துக்கு மேலே தண்டனை இருந்தால்தான் கைதே செய்யணும்னு இருக்கு. அவங்க ஊரை விட்டு ஓடலை, கூப்பிட்டா விசாரணைக்கு வராங்க, பாதி நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கேன்னு சொல்லி தான் அவர் முன்னாடி டைம் பார்த்து போடுறேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். அதனால இந்த கைதுகள் என்பது திட்டமிட்டு குரல் வலையை நசிப்பதாக இருக்கிறது. அதாவது கருத்து சுதந்திரம் தான் இது. அதை வந்து ஏன் தடுக்கிறாங்க? இதற்கு பெயர் தான் பாசிசம். ஆனால் பாஜகவை பாசிசம் என்று சொல்லுபவர்கள் யாரும் இதை வந்து சொல்றதில்லை. இதை வந்து கண்டிப்பாக அனைத்து பத்திரிகையாளரும் பார்க்கணும். அவரும் நிதானமாக பேசணும். சவுக்கு பேசினதுல 90% சரியாக இருந்தாலும் 10% எல்லை மீறி போகுது. குறிப்பிட்ட நபர்கள் மீது ஆதாரம் இல்லாமல் தாக்குதல் இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்க வழக்கு போடுங்க, அவர்களை நீதிமன்றத்தில் வச்சு தண்டனை வாங்கி கொடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கைதுகள் என்பது சார், அவர் ஒரு நிதிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா இல்லாமல் அம்மா தனியாக வளர்த்துருக்காங்க. ஒரு சிங்கிள் மதர் பேரண்டால் வளரும் அவங்க மதர் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அவங்க தேனியை சேர்ந்த ஊர்க்காரங்கன்னா எப்படி இருக்கும், தன்னுடைய மகன் ஒரு பத்திரிகையாளனாக வருவான் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறப்ப. ஸோ இதெல்லாம் வந்து அதே நேரத்தில் திமுக ஆதரவு பேச்சாளர்கள் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்காங்க, எவ்வளோ தரம் தாழ்ந்து போகிறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ ஒரு சைடை மாத்திரம் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும்? ஏன்னா திமுகவுக்கு ஆதரவாக நல்லா எழுதிய ஒருவர் தான் அந்த புதிய தலைமுறை சீஃபாக இருந்தப்புறம் அவர் ஒரு விஜயை பற்றி ஏதோ போட்டார்னு வந்துச்சு. ஸோ இது எல்லாருக்குமே நடக்கக்கூடும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மீது ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு போட்டு தண்டனை வாங்கி தராங்க. தயவு செய்து அரெஸ்ட் பண்ணாதீங்க. இது திட்டமிட்டு செய்யப்படுகிறதா? இன்னும் சொல்ல வயசும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இல்லை, 22 வயசு என்னமோ இருக்கட்டும் சார். இன்னைக்கு பிஏ படித்து முடிச்சாலே 12, 15, 2 + 3 20, 21 இருக்கலாம் வச்சுக்கோங்க. வயசு பிரச்சனை இல்லை சார். அவருடைய எதிர்காலமே பாதிச்சிரும். நாளைக்கு அவருடைய கவர்மெண்ட் எந்த வேலைக்கும் அப்ளை பண்ண முடியாது. உங்கள் பேரில் வழக்கு இருக்கிறதுன்னு போட்டிங்கன்னா இனிமேல் அவர் எந்த வேலைக்கும் போகிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள். முதல்ல நான் சொல்றது, எதற்காக யூடியூப்ல பேசுறதுக்கு வழக்கு போடுறீங்க? ஸோ இல்லை மற்ற விஷயங்களாக இருந்தால் வேகமாக முடிக்கணும். ஏன்னா இன்னைக்கு புதிய இந்த பிஎன்எஸ் சட்டம் வந்த பிறகு ஒருவருக்கு 45 நாளில் தண்டனையே வாங்கி தர முடியும். உங்ககிட்ட இருக்கிற அரசு என்டையர் மீடியா சக்தி இருக்கிறப்ப இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா, ஏன்னா இவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா மற்ற சேனல்கள் இன்னும் ஜாக்கிரதையாக பேசுவாங்க. சரி, தவறாக பேசுவது யாராக இருந்தாலும் அது தடுக்கணும். பட் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுங்க. வெறும் அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை பேசக்கூடாது. எனக்கு இந்த தீர்ப்பிலேயே ஜஸ்டிஸ் வேல்முருகன் கொடுத்த தீர்ப்பிலேயே கோ அக்யூஸ்டோட சந்திக்கக்கூடாதுன்னா என்ன? ஏன்னா உங்கள் பேரில் ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னா பணம் வந்தவரை சந்திச்சாதான் உனக்கு எப்படிப்பா வந்தது, அந்த அக்கௌண்ட் அந்த நம்பர் உனக்கு தெரியுமான்னு கேட்டு தான் வக்கீல் பண்ண முடியும். ஆனால் கோ அக்யூஸ்டை நீ சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதே ஒரு இதுவரை எந்த ஒரு பிரிவிலும் இல்லாதது. பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உச்சநீதிமன்றத்தில் எடுத்த உடனேயே அந்த இப்போ லாக்கை ஓப்பன் பண்ணுங்க அந்த மாதிரி வழக்கு போட்ட உடனே கீழ் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதுக்கு ஹைகோர்ட்டுக்காக எங்கிட்டே வந்துட்டேன்னு இப்போ உச்சநீதிமன்றமும் போக முடியாத நிலைமையில சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 40 நாள் அவருடைய சேனல் நடத்தாமல் தடுப்பதற்காக இது பண்ணணும்னு பார்க்குறாங்க. இவரை மிரட்டினால் மற்ற சேனல்களும் கொஞ்சம் பயந்து பேசுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு குறைக்க முடியும்னு பார்க்குறாங்க. ஏன்னா மீடியாவுடைய பலம்தான் மக்களுடைய பலம். ஜனதா ஜனார்தன் பர் மோடி. ஸோ நீங்கள் 2011 தோத்த பிறகு திமுக காரங்களே என்ன சொன்னாங்க, ஐயா நீங்கள் கலர் டிவி கொடுத்தவங்க, அதில் நம்ம ஆளுங்க ஃபுல்லாக இந்த அலைக்கற்றை ஊழல் தான் பேசினாங்க. அதை நம்ம கொடுத்த டிவியில் தான் போச்சுங்க. இன்னைக்கு டிவியே வேணாம், எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கிறது. ஸோ இந்த கைது நமக்கு உடன்பாடு இல்லை. அவர் தவறாக பேசியிருந்தார் அல்லது மிரட்டி பணம் வாங்கியிருந்தார்ங்கிறதுக்கு இல்லை கொலை முயற்சின்லாம் கொண்டு போனால் அதற்கு ஆதாரங்கள் அடிப்படையில் வழக்கு போட்டு தண்டனை வாங்கி கொடுங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க ரியல் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.